ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மைதா 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1½ டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சிக்கலாம். கேக் செய்கிறதுக்கு அளவு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மெஷரிங் கப் பற்றின வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே பவுடர்டு சுகர் 1/4 கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்கை வச்சே பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பேட்டர் கெட்டியாகிறப்ப 1/4 கப்பு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் மாவு கொஞ்சம் மாற்றி மாற்றி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டின்னில் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே பேனில் ஊற்றி கூட பேக் பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் ஸ்டாண்டு வச்சு நம்ம கேக் டின்னை வச்சிடலாம். கேஸ் கட் போடாமல் விசில் மட்டும் போட்டுக்கலாம். இதை 50 மினிட்ஸ் சிம்மில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு போர்டில் மாற்றி காட்டுறேன். பாருங்கள், நம்ம கேக் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கோட வெயிட் 600 கிராம்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.